ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள ராகு, 2ஆம் இடத்திலே சனி, 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜனவரி 12ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க விரயஸ்தானத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 15ஆம் தேதி சூரியன் பாருங்க விரயஸ்தானத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 15ஆம் தேதி செவ்வாயும் பாருங்க விரயஸ்தானத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 17ஆம் தேதி புதன் விரயஸ்தானத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜனவரி ஒரு 12ஆம் தேதி வரையும் பாருங்க லாபஸ்தானத்தில் கிரகங்கள் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க. அப்போ ஜனவரி 12ஆம் தேதி வரையும் பாருங்க உங்களுக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது. 11ஆம் இடம் வலுக்கக்கூடிய இந்த மாதத்தில் ஜனவரி கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் தேதி வரையுமே உங்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். அதாவது இதுக்கு முன்னால இழுபறியாக இருந்த காரியங்கள் ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல லாபத்துக்கு குறைவு இருக்காது. சில பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்குங்க, சொத்து வகையில் இருந்தாலும் சரி. அதே போல ஏதாவது கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலையக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியும் இந்த மாதம். அப்போ பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி 15ஆம் தேதி வரையும் உள்ள காலங்கள் மிக்க அதிர்ஷ்டமான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ள ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு அதிகாரியை போய் பார்க்கணும், ஒரு வேலைக்காக பாருங்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு செஞ்சீங்கன்னா அந்த காரியம் வெற்றில முடியும். அதே போல் ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க இந்த மாதம் லாபஸ்தானம் வலுப்பது பாருங்க, லாபம் அதிகரிக்கும், உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு தெரியும். முக்கியமாக உங்கள் ஆசைகள் இந்த மாதம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ள கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாத சனி நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, 2027 ஜூன் வரையும் உங்களுக்கு பாத சனி. பொதுவாக பாத சனி நடக்கும்போது நிறைய பேருக்கு பாதத்தை வலிக்கும், காலில் ஏதாவது அடிபடக்கூடிய சூழ்நிலை, காலில் ஏதாவது வலிகள் இதெல்லாம் கொடுக்கும். முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் நீண்ட காலமாக ஏதாவது இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். பொதுவாக பாதசனி காலகட்டத்தில் நிறைய பேர் வீடு தான் கட்டுவாங்க. அப்போ வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள், பாதசனி காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா சனி நின்ற இடம் விருத்தி, 2ஆம் இடம் வீட்டை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான். அப்போ 2ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது பாருங்க உங்களுக்கு சொத்து வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பாருங்க நல்ல வாழ்க்கை துணை அமையும். இந்த 2ஆம் தாரம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும் பாருங்க அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதே போல பாருங்க 2ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி தான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்ப பாருங்க பாதசனி காலகட்டத்தில் உங்களுக்கு அசையா சொத்துல முதலீடு செய்யலாங்க. கும்பராசிக்காரர்கள் அதிக வசதி உள்ளவங்க வீடு கட்டுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல ராசிக்குள்ள பாருங்க ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தற்போது பாருங்க சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல ராகு போறார். அதாவது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல ராகு பயணம் செய்கிறாருங்க. அப்ப சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க இன்னும் 2 மாதத்துக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ராசிக்குள்ள ராகு போகும்போது பாருங்க ஞாபக சக்தி குறைவை கொடுக்கும், உடம்பு வெயிட் ஏறும், யாரோ நமக்கு செய்வனை வச்ச மாதிரி தெரியும். இன்னும் சொல்ல போனால் ஆசையை அதிகப்படுத்தி நீங்கள் பெருசாக ஏதாவது முதலீடு போட்டு அதில் பாருங்கள் பெருசாக கடன் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஏதாவது ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா ஏஜென்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் வெளிநாடு போகலாம் கும்பராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா ராசிக்குள்ள ராகு பயணம் செய்வதனால. அப்போ பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்குள்ள ராகு பயணம் செய்வது முக்கியமாக சதய நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க. அதே போல பாருங்க
கேது 7ஆம் இடத்துல இருக்கிறார். இது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் குரு பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இது எல்லா வகையிலுமே சிறப்பு தான். ஏன்னா குரு பகவானுடைய பார்வைப்படுவதே ஒரு மிகப்பெரிய புண்ணியம். மேலும் அவர் கும்பராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி. தனது 9ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது. அதே போல் 5ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வது பிள்ளைகள் வழியில் பாருங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல் பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள், நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும், புதிய முயற்சிகள் வெற்றியிட முடியும் அப்படின்னு சொல்லலாம். பிறப்பு காலத்தில் உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு கேது சனி இருந்தால் மட்டும் ஒரு சில ப்ராப்ளம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பாருங்க, இந்த மாதம் லாபஸ்தானத்தில் ஜனவரி 15ஆம் தேதி வரையும் கிரகங்கள் நிறைய சஞ்சாரம் செய்யுது. அதுவும் குரு பகவானுடைய பார்வையில் இருப்பது பாருங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றம். சூரியன் பாருங்க இந்த மாதம் ஜனவரி 15ஆம் தேதி வரையும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் 7ஆம் அதிபதி. அப்போ 7ஆம் அதிபதியை லாபாதிபதி பார்க்குறார். நல்ல வரன் அமையும், நல்ல தொழில் பார்ட்னர் அமைவாங்க, நல்ல நண்பர்கள் அமைவாங்க. இந்த காலகட்டத்தில் காதல் கைகூடும், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதே போல் பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும், இதெல்லாம் சொல்லலாங்க. அதே போல் 4ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சொத்து வகையில் அதிர்ஷ்டம், புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தரும், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், ஒரு சிலர் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் பாருங்கள், சொந்தக்காரர்கள் கூட ஒரு இணக்கம் ஏற்படும், குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 4க்கும் 9க்கும் அதிபதி, அதை குரு பகவான் பார்க்குறார். அப்போ மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும். தாய் தந்தையர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியும். இப்படி பாருங்க, நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கி மனசில் ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் காண முடியும் ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ள கும்பராசிக்காரர்கள். அதே போல் பாருங்க, செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 3ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கிறாங்க. புதுசாக ஆபரணங்கள் எடுக்க முடியும், வேலையாட்களால் லாபம் கிடைக்கும், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பாருங்க யோகம் கொடுக்கும், தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மை கொடுக்கும். உத்தியோகத்தில் பாருங்க, உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள்லாம் பாருங்க மாறிடுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவருடைய கஷ்டங்கள் மாறும், ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும். 10ஆம் அதிபதியை குரு பார்க்குறார். அதே போல் 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க. நல்ல ஜனவசியம் கிடைக்கும், மக்கள் தொடர்பு கிடைக்கும், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி 15ஆம் தேதி வரையும் பாருங்க அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாருங்க உங்களுக்கு விரயஸ்தானத்தில் கிரகங்கள் நிறைய சஞ்சாரம் செய்யும்போது ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு சுப செலவுகள் நிறையா கொடுக்கும், விரய செலவுகள் நிறையா கொடுக்கும். அப்போ ஜனவரி 15ஆம் தேதி வரையும் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 8, 9, 10 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 4, 5, 6, 7, 8, ஜனவரி 13, 14, 15, 16, 17, அதே போல் ஜனவரி 21, 22, 26, 27 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.